ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்லோட ரீடென்ஷன் அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 days முன்னாடி வந்துச்சு. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6 ரீடென்ஷன் வித் ஆர்டிஎம்மோட, அதுல மேக்ஸிமம் 2 அன்கேப்டு இந்தியன்ஸை பண்ணிக்கலாம், 5 கேப்டு இந்தியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் வந்து டைரக்டாவே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இது என்ன அப்படின்னா கடைசி டேட் வந்து அக்டோபர் 31. இன்னையிலேருந்து ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கு. அதுக்குள்ள வந்து அப்படின்னா டீம்ஸ் வந்து அவங்களோட ரீடென்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஆர்டிஎம் ரூல் இஸ் பேக். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆர்டிஎம் ரூல் வந்து இல்ல. ஏன்னா புதுசா ஒரு 2 டீம் வந்தாங்க இல்லையா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ஜிடி உள்ள வந்தப்போ வந்து மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஆர்டிஎம் வந்து கொடுக்கல. ஏன்னா புதுசா 2 டீம் வந்திருக்காங்க, ஆர்டிஎம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொடுக்கல. சோ பல வருடங்கள் கழித்து மறுபடியும் ஆர்டிஎம் உள்ள வருது. அப்படிங்கிறப்போ அது சில எலிவேஷன்ஸோட உள்ள வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆர்டிஎம் ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க, இத்தனை பிளேயரை தான் ஆர்டிஎம் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க 2 ஆர்டிஎம் பண்ணிக்கலாம், 3 ஆர்டிஎம் பண்ணிக்கலாம், 1 ஆர்டிஎம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வாட்டி 6 ரீடென்ஷன் பிளஸ் ஆர்டிஎம், அது நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் இப்போ சிஎஸ்கே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து நாங்க 4 ரீடென்ஷனோட போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 ஆர்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு போகலாம். ஓகே, அதே ஒரு மும்பை வந்து நாங்க 5 ரீடைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க 1 ஆர்டிஎம் ஓட ஆக்ஷனுக்குள்ள போகலாம். அதே இப்ப பஞ்சாப் வந்து எங்களுக்கு வந்து வேணாம், எங்களுக்கு ரீடென்ஷனே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ஆர்டிஎம் ஓட உள்ள போகலாம். ஓகேவா, இதுதான் வந்து அந்த ரூல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது ஆர்டிஎம் பிளஸ் ரீடைன் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க டோட்டலா 6 பேர் எத்தனை பேரை ரீடைன் பண்றீங்களோ மீதி இருக்கிற ஆட்களை ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கதை. ஃபர்ஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இந்த ஆர்டிஎம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச நிறைய பேருக்கு ஆர்டிஎம்னா என்னன்னே தெரியாது. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தம்பி, இது உனக்காக தான், நீ கேட்டுக்கோ. ஆர்டிஎம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆக்ஷனுக்குள்ள போயிட்டீங்க, ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு சிவம் டூபேயோட நேம் வருது. சிவம் டூபே பேசிக் அமௌண்ட் அப்படிங்கிறப்போ 2 கோடி ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லி ஆக்ஷனர் அறிவிக்கிறாரு. சோ உடனே ராஜஸ்தான் ராயல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து 2.5 கோடி, எனக்கு 3 கோடி, 3.5 கோடி, 4 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு சிவம் டூபேவை கரெக்டா வந்து புடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது யாராவது கேக்குறீங்களா இல்ல ராஜஸ்தானுக்கு வித்துறவா அப்படின்னு ஆக்ஷனர் கேட்டுட்டு யாருமே கேட்கல. அப்படிங்கிற பட்சத்துல சிவம் டூபே சோல்டு டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தியில ஒரு தட்டு தட்டுறாரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், சிவம் டூபே ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிட்டாரு அப்படின்னு தானே வந்து இருக்கு. அப்படிதான் ஆக்சுவலி. உடனே வந்து அடுத்த அந்த ஆக்ஷனர் என்ன கேட்பாரு அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்கள்ட்ட ஆர்டிஎம் அவைலபிளா இருக்குல்ல, நீங்க அந்த ஆர்டிஎம் சிவம் டூபேக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 4 ரீடென்ஷன் பண்ணிட்டு 2 ஆர்டிஎம்மோட உள்ள போயிருக்காங்க, எதையுமே யூஸ் பண்ணாம 2 ஆர்டிஎம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க அப்படின்னா எஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஎம் தூக்குறாங்க. அப்படின்னா அந்த 8 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் சிவம் டூபே எடுத்தாங்கல்ல, அந்த 8 கோடி ரூபாய் காசை கொடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சிவம் டூபேவை திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ரைட் டு மேட்ச் கார்டு. அப்ப இவ்வளவு நேரம் போட்டி போட்ட ராஜஸ்தான் கொல்கத்தா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் ரொம்ப காலமா ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லிட்டு இருக்காரு. 2 டீம் போட்டி போட்டுருவாங்க, நீங்க வந்து ஆர்டிஎம் வச்சு தூக்கிட்டு போறது எந்த அளவுக்கு நியாயம்? மேபி அந்த பிளேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் போட்டி போடுங்க. நீங்களும் இப்ப எப்படி சொல்றாருன்னா, நீங்க சென்னை நீங்களும் ராஜஸ்தானோட போட்டி போடுங்க, போட்டி போட்டு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் போகணுமோ அவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. எஸ், அந்த ஒரு விஷயம் உண்மையுமே ஒரு அன்ஃபேர் தான். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க பிசிசிஐ, ஏன்னு தெரியல. பட் இதுதாங்க ஆர்டிஎம். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்த 2 ஆர்டிஎம்ல சிவம் டூபேக்கு ஒன்னு யூஸ் பண்ணிட்டாங்களா, அப்ப அவங்கள்ட்ட மீதி ஒரே ஒரு ஆர்டிஎம் இருக்கும். அகைன் ஒரு பிளேயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ அப்ப ரைட் டு மேட்ச் கார்டு கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணுமா ஆக்ஷன்ல அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் பஞ்சாபே எடுத்துக்கோமே, எங்களுக்கு 6 ரீடென்ஷனுமே வேணாம், நாங்க ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு வர்றாங்கன்னு வைங்க. ஆனா அவங்களால அந்த 6 ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ண முடியல, நாங்க புதுசாவே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஆர்டிஎம் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து ஒர்த்தா போகல அப்படின்னு யோசிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க ஆர்டிஎம் யூஸே பண்ண தேவையில்ல. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் சில விதங்கள்ல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் கூட. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஎம். எஸ், இதுதான் இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, ப்ரோ அப்ப ஏதாவது ஒரு அன்கேப்டு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா
ரீடென்ஷன்லயே அன்கேப்டு பிளேயரை பிடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்க 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ற அளவுக்கு ஒர்த்தா இருந்தா தான் நீங்க ரீடென்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு SRH எடுத்துக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன்னும் அவர் வந்து டெபியூ ஆகல. ஆனா அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னு வைங்களேன், அவர் வந்து 4 கோடி ரூபாய்க்கு மேல கண்டிப்பா போயிருவாரு. அவர் டெபியூ ஆகலனே வச்சுக்கலாம், இன்னும் ஆகல, அவரு ஸ்குவாட்ல தான் பேர் இருக்கு. இப்போ அவர் 4 கோடி ரூபாய்க்கு மேல போயிருவாரு, கண்டிப்பா போயிருவாரு. இப்போ அப்படிப்பட்ட பிளேயர் எல்லாம் நீங்க வந்து ரீடைன் பண்றது தான் நல்லது. அன்கேப்டு லிஸ்ட்ல 4 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க உள்ள வந்து அவருக்கு 6 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 2 கோடி ரூபாய் உங்களுக்கு நட்டம் தானே. சோ அது மாதிரி சில டாக்டிக்ஸ் இதுல இருக்கு. சோ அன்கேப்டு பிளேயர்ஸா மேக்ஸிமம் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கேப்டு பிளேயர்ஸ் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சிவம் டுபே டெஃபினெட்லி சிஎஸ்கேல ஆர்டிஎம்ல தான் ரீடைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு 18 கோடி கொடுக்குற அளவுக்கு சிவம் டுபேக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 கோடி அவ்வளவுதான். அது வந்து அவங்க ஆர்டிஎம் தான் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சிவம் டுபே வச்ச எக்ஸாம்பிள் சொன்னேன். பார்க்கலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூலுங்க. இது ஆக்சுவலி எல்லா வருஷமும் இருக்கும். ஆனா இதுல நிறைய மாத்த வேண்டியது இருக்கு. கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இது வேற லெவல் ரூல். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.